Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. Telegram group ஓட லிங்க் வந்து description கொடுத்துருக்கேன். click பண்ணி join பண்ணிக்கோங்க. Test 4 பார்த்துடலாம். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. 1 to 15 நம்பர்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க சொல்லிருக்கேன். காலையில 5 மணிக்கு டெஸ்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் மேக்ஸுக்கு தனியா போடுங்க கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் தனியா வந்து செப்பரேட்டா உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன். விரைவில் அதோட உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு கிளாஸஸ் விரைவில் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ங்கிறத மூணுமே போட சொன்னீங்க. முக்கியமான விஷயம் பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ். ஓகே, விரைவில் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த டெஸ்ட்ல வந்து 5 சப்ஜெக்ட்மே இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ மேலோட்டமாக, ஆப்ஷன் பி மாசுர, ஆப்ஷன் சி மாசர, ஆப்ஷன் டி மயக்க முறை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நீங்க வந்து 1 1 1 போட்டுக்கணும். ராங்கா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0 போட்டுக்கணும் அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேரா. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 தான் இப்ப நான் கேட்டிருக்கேன். ஏயா, பியா, சியா, டியான்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். நாமளே அசஸ்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டான ஒரு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். மாசர. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. மாசர. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டாவது கேள்வி. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஆப்ஷன் பி ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, ஆப்ஷன் சி வழி தெரியவில்லை, ஆப்ஷன் டி பேருந்து வசதி இல்லை. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். ராங் ஆன்சர் அதுக்கு நேரா ஒரு 0 போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்டா வந்து 50 கொஸ்டினுக்கு 50 மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளவு எடுத்தோம்னு நீங்க வந்து மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் மார்க் போட சொல்றேன். அப்பதான் நம்ம எவ்வளவு எடுத்தோம்னு தெரியும். தேர்ட் கொஸ்டின். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க எதை அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ புத்தகம், ஆப்ஷன் பி உணவு, ஆப்ஷன் சி கரும்பலகை, ஆப்ஷன் டி சீருடை. குழந்தைகள் பள்ளியில ஏற்றத்தாழ்வின்றி படிக்க எதை அறிமுகப்படுத்தினார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி சீருடை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. சீருடை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வம்பு, ஆப்ஷன் பி அடக்கம், ஆப்ஷன் சி அமைதி, ஆப்ஷன் டி பொறை. சோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ குறைந்த, ஆப்ஷன் பி தோன்றிய, ஆப்ஷன் சி நிறைந்த, ஆப்ஷன் டி மறைந்த. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியான பதில் ஆப்ஷன் டி மறைந்த. உதித்தன்னா ஆப்போசிட் வேர்ட் என்னது? மறைந்த. சோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின். விழா காலங்களில் வீட்டின் வாசலில் மாவிளையால் டேஷ் கட்டுவோம். ஆப்ஷன் ஏ செடி, ஆப்ஷன் பி கொடி, ஆப்ஷன் சி தோரணம், ஆப்ஷன் டி அலங்கார வளைவு.
சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கடகடன் ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், தோரணம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. தோரணம், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 7வது கேள்வி, 7th கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆப்ஷன் ஏ, நம் முகம் மாறினால். ஆப்ஷன் பி, நம் வீடு மாறினால். ஆப்ஷன் சி, நாம் நன்கு வரவேற்றால். ஆப்ஷன் டி, நம் முகவரி மாறினால். சோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நம் முகம் மாறினால் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆப்ஷன் ஏ, உயர்வான. ஆப்ஷன் பி, விலையற்ற. ஆப்ஷன் சி, பயன் தராத. ஆப்ஷன் டி, பயனுடைய. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டே இருக்கணும். ஸ்கிரீன்ல கொஸ்டின் தெரிஞ்சோன்னே ஆன்சர் போடணும். ஓகே, சரியான பதில் பயன் தராத. பயன் தராத, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? ஆப்ஷன் ஏ, நுகர்வோர். ஆப்ஷன் பி, முதலீட்டாளர். ஆப்ஷன் சி, தொழிலாளி. ஆப்ஷன் டி, நெசவாளி. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ பி சி டி? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, நுகர்வோர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. நுகர்வோர். ஓகே, எந்த பொருள், அதாவது எது அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, கற்பூரம். ஆப்ஷன் பி, பட்டு. ஆப்ஷன் சி, கண்ணாடி. ஆப்ஷன் டி, குதிரை. திரும்ப வாசிக்கிறேன், எது அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, சரியான பதில் குதிரை. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் English. Choose the correct answer. It has so much to dash. It has so much to dash. Option A, cover. Option B, show. Option C, open. Option D, unfold. ஏ பி சி டி மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். அன்ஃபோல்டு, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் டைம் கொடுப்பாங்க அங்க, நம்மளுக்கு அவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் OMR கொடுத்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறேன். She was just 29 years old when she won a dash in kabaddi. Option A, silver medal. Option B, gold medal. Option C, merit. Option D, chick.
நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. She was just 29 years old when she won a dash in kabaddi. இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இருக்கு. ஃபாஸ்டா ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். கோல்டு மெடல் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. கோல்டு மெடல். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், 13வது கேள்வி. Sindhu first learned the basic of the sports with the dash of Mehboob Ali. Option A, help. Option B, support. Option C, coaching. Option D, guidance. Sindhu first learned the basic of the sports with the dash of Mehboob Ali. A, B, C, D. First answer பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் கைடன்ஸ். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். டோட்டலி அப்சர்வ் she ran, she lost track of time and dash. Option A, space. Option B, energy. Option C, distance. Option D, strength. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? கரெக்டான ஆன்சர் எது? ஏ, பி, சி, டி. ஒன்ஸ் அகைன் நான் இன்னொருக்கா ரீட் பண்றேன் கொஸ்டினை. டோட்டலி அப்சர்வ் she ran, she lost track of time and dash. A, B, C, D. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி, டிஸ்டன்ஸ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ். டோட்டலி அப்சர்வ் she ran, she lost track of time and distance. ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம், டெஸ்ட் போயிட்டு இருக்கு. Their house stored in the dash overall tally. Option A, third. Option B, first. Option C, last. Option D, second. So the நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A, B, C, D. The house stored in the dash overall tally. டக்கு டக்குன்னு ஆன்சர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அனுப்பிட்டே இருங்க. அப்படியே மார்க் போட்டே வாங்க, லாஸ்டா அப்பதான் நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தோம் தெரியும். ஓகே, செகண்ட். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. their house stored in the second overall tally. Okay, next 16th question. Seema is a chess dash. Option A, friend. Option B, teammate. Option C, young sister. Option D, opponent. A, B, C, D. First answer பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் யங் சிஸ்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் இஸ் டேஷ். ஆப்ஷன் ஏ, தெலுங்கு. ஆப்ஷன் பி, ஹிந்தி. ஆப்ஷன் சி, உருது. ஆப்ஷன் டி, தமிழ். நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தமிழ் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தட் ஹர் மதர் டங் இஸ் தமிழ். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The mother elephant was nearby dash loudly. Option A shouting, option B screaming, option C trumpeting, option D growling. So நாலு ஆப்ஷன்ல இது சரியான பதில். A, B, C, D. First answer பண்ணுங்க. The mother elephant was nearby dash. Correct answer option C trumpeting. Answer verify பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் C. Next 19th question. 19வது கேள்வி. Finally they arrived at the palace. They arrived at the palace. At the dash palace. Place. Option A kings. Option B lords. Option C sultans. Option D emperors. Finally they arrived at the dash place. Place, not palace, place. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 20th question. And ever again in the wink for an eye painted stations whistle by. What is the meaning of the bold sentence? அந்த போல்டா இருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. In the wink for an eye. Option A slowly, option B quickly, option C fantastic, option D marvelous. So நாலு ஆப்ஷன்ல இது சரியான பதில். A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் செய்யறதுக்கு ரெடியா ஆயிக்கோங்க, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு இனிமே ஷார்ட்கட்ஸ் கிளாஸ் போடுறேன். நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில் பார்த்தாச்சா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், குயிக்லி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்த்துடலாமா? 21வது கேள்வி. ஒரு கதிரானது எத்தனை முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும்? மேக்ஸை பொறுத்தளவு நீங்க கவனமா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடணுங்க. போன வாட்டி நான் கரெக்டா ஆன்சர் சொல்லி உங்களுக்கு எல்லாமே வெரிஃபை பண்ண சொன்னா ஒரு 2-3 பேர் என்ன பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சரை போய் ராங்னு சொல்லி டைவர்ட் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு சிச்சுவேஷன்லயுமே நான் போட்டுட்டு இருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அசால்ட்டா நீங்க அது ராங்னு சொன்னா அப்ப கரெக்டா போயிட்டு இருக்கவங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்கோம். அந்த வயது கணக்கு கூட நீங்க கவனமா பார்க்கல. ஸோ கவனமா நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க, பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. தெரியல அப்படின்னா அதை நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். விரைவில் உங்களுக்கு மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் போடப்படும். ஓகேயா? எந்த ஒரு ஒரியும் இல்லாம படிங்க, கேர்ஃபுல்லா படிங்க. எப்பயுமே ஒரு கதிரானது எத்தனை முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கும் கேட்டேன். என்னாச்சு ஆன்சரு? ஏ, பியா, சியா, டியா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 1. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க 22வது கேள்வி. 22வது கேள்வி. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனை? கண்டுபிடிங்க, ஃபாஸ்டா கண்டுபிடிங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எத்தனை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா.
எது கரெக்டானது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா கண்டுபிடிங்க. ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள பகா எண்களோட எண்ணிக்கை. டக்குன்னு கொடுத்த அந்த ஸ்டடி பிளானை பார்த்து முடிஞ்ச அளவு இது பண்ணுங்க. வேகமாவே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் போடப்படும். ஏன்னா வயது கணக்குல கூட தப்பு பண்றீங்களா, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்ப இன்னுமே நீங்க வந்து அதை வந்து லேர்ன் பண்ணல. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாவே இனிமேல் கிளாஸஸ் வந்து மேக்ஸுக்கு போடுவோம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ 12. எத்தனை எண்கள் இருக்கா? 12 எண்ணு. ஓகேயா, இதான் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். ஃபாஸ்டா ரெடி பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? நாலு ஆப்ஷன்ல எதுன்னு கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமா வகை கணக்கு மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதாவது சிம்பிளாவும் இருக்கிற மாதிரி இருக்காது, டஃப்பாவும் இருக்காது, மீடியமா இருக்கும். சரி, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். வந்திருக்கா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11,97. 11,97. ஓகே, அடுத்து 24வது கேள்வி. 13 என்ற பகா எண்களின் விளக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் 31 ஆகும் எனில் 100 வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் எத்தனை அமையும்? இது பகா எண்கள் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் பகா எண்ல இருந்து ஒரு 3 இல்லைன்னா 2 கேள்விகள் வந்து கேட்கறாங்க. நம்மளுக்கு மேக்ஸ் தனியாவே இருக்கிறனால தாராளமா அதை கேட்பாங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஃபாஸ்டாவே உங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து தனியாவே உங்களுக்கு ஒரு 1 hour இல்ல ஒரு அரை மணி நேரம் போட்டாலும் கொஞ்சம் ஷார்ட்கட்டா இருக்கிற மாதிரி ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். அது இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஆன்சர் அப்படி பார்த்தோம்னா ஏயா பியா சியா டியா? வேகமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மேக்ஸுக்கு மட்டும் நான் போட்டுறேன் உங்களுக்கு ஃபாஸ்டாவே. அதே மாதிரி கொஞ்சம் எல்லா கிளாஸஸுமே கொஞ்சம் ஃபாஸ்டா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டு விட்டுறேன். ஏன்னா அது சரியா வராது. நீங்க வந்து ரொம்ப லேசி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேட்ச் பேரே எக்ஸ்பிரஸ் பேட்ச் தான் வச்சிருக்கேன். அப்படி யோசிக்காம நம்ம வந்து இது பண்ணவே கூடாது. பரவாயில்ல, நம்மளுக்குள்ளதான் இது எல்லாமே. ஸோ வந்து நான் வந்து இருக்கேன், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 3. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. எத்தனை ஜோடி இருக்கும்னா 3 ஜோடி இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து 25வது கேள்வி. ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்க வந்து இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு காண்க. ரெண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஏ பியா சியா டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 2. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. 2. கேள்வி பிரிண்டிங் மிஸ்டேக் பாருங்க. இரு எண்களின் மீ சி மா 432 மற்றும் அவற்றின் மீபோகா 36 ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்க.
என்னன்னா ரெண்டு எண்களோட மீச்சியமா 432, அவற்றோட மீப்பு வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 108னா மற்றொரு எண் என்ன? இந்த மாதிரி மாடல்ல கன்ஃபார்மா உனக்கு கேக்குறாங்க. எல்லா காம்படிட்டிவ்லயும் பார்த்தாச்சு. நான் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டினாவே உங்களுக்கு போட்டு விட்டுறேன். இனிமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் டஃபா தான் இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு வாங்க. காலையில 5 மணி டெஸ்ட். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துடணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ டைம் எடுக்கவே கூடாது. $144 ஆன்சர் வந்திருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 144. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 4 இலக்க எண் கொடுத்திருக்காங்க. 8, 9, 12. 8, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அது வகுப்படணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பி 9936 வந்துச்சா? அடுத்து 28வது கேள்வி. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலின் சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிக அளவு கொள்ளளவு என்ன? பால். சரியான பதில் பார்த்துடலாமா? 20 லிட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 20 லிட்டர். நெக்ஸ்ட் 29வது கேள்வி. ஒரு நாட்காட்டியிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 என்ற எண்களால் வகுப்படும் தேதிகள் எத்தனை? இப்படி கேட்பாங்க. நிறைய தடவை இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. வேற வேற விதத்துல கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய கண்டென்ட்லயே இருந்தது. சரி, இந்த கொஸ்டின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு பார்ப்போம்னு சொல்லி எடுத்திருக்கோம். போக கொஸ்டின்ஸ்லாம் டஃபா தான் இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல. சந்தேகம்னா, அதாவது வேல்யூபிளாலும் கொஸ்டின் கேளுங்க. சரியா? நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகளா கேளுங்க. அதுக்குரிய ஆல்ட்ரேட் நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும். சரியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 5. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 5. 567. ஓகேவா? ஏவோட 567 அப்படின்னு போட்டு பக்கத்துல ஏ போட்டுருவாங்க. வகுப்படும் என்றால் ஏயின் மிகச்சிறிய மதிப்பு என்ன? அதாவது 3ஆல் வகுப்படும் என்றால் ஏயோட மிகச்சிறிய மதிப்பு என்ன? அப்ப என்ன மதிப்பு வரும்? கண்டுபிடிங்க. ஏயா, பியா, சியா, டியா?
ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 0. ஆப்ஷன் ஏ தான் 0. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வந்தாச்சு. ஓகேவா? இனி விறுவிறுன்னு போயிடும். சயின்ஸ் இதெல்லாம் வந்து விறுவிறுன்னு போயிடும். அதே மாதிரி சயின்ஸ்லயுமே கரெக்டா கொடுத்துருங்க. இது வந்து சரியாவே கொஸ்டினை லிசன் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டீங்க. 1-2 பேர் செய்தது தான், மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கரெக்டா கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணவங்க சூப்பரா மார்க் எடுத்திருந்தீங்க. நான் பார்த்த எல்லாமே நாங்க பார்க்காம இருக்க மாட்டோம், எல்லாமே மானிட்டர் பண்ணுவோம். இனிமே நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டா மார்க் எடுக்கிறவங்கள பெஸ்டா நாங்க ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க வந்து கவனமா கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் கொடுங்க. ஓகே, கீழுள்ளவற்றுள் விரும்பத்தக்க மாற்றம் எது? ஆப்ஷன் ஏ துருப்பிடித்தல், ஆப்ஷன் பி பருவநிலை மாற்றம், ஆப்ஷன் சி நில அதிர்வு, ஆப்ஷன் டி வெள்ளப்பெருக்கு. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? இதெல்லாம் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிடணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏயா பியா சியா டியான்னு மட்டும் சொன்னா போதும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பருவநிலை மாற்றம், இதான் விரும்பத்தக்க மாற்றம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 32வது கேள்வி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் டேஷ் என்ன ஆகும்? ஆப்ஷன் ஏ வேகமாக நகர தொடங்கும், ஆப்ஷன் பி ஆற்றலை இழக்கும், ஆப்ஷன் சி கடினமாக மாறும், ஆப்ஷன் டி லேசாக மாறும். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதுல உள்ள மூலக்கூறுகள் என்னவா மாறும்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாம். வேகமாக நகர தொடங்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? மார்க் போட்டே வரணும்னு சொன்னேன், அதை மறந்துடாதீங்க. இனிமே அதிகமா மார்க் எடுக்கிறவங்கள பெஸ்டா நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், எல்லாருமே பாஸ் பண்ணணும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? 33வது கேள்வி. வெப்பம் எந்த பொருளில் இருந்து எந்த பொருளுக்கு பரவும்? ஆப்ஷன் ஏ குளிர்ச்சியான மற்றும் சூடான, சூடான மற்றும் குளிர்ச்சியான, ஆ மற்றும் ஆ மேற்கண்ட எதுவும் இல்லை. சோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? திரும்ப ஒரு கேள்வி வாசிக்கிறேன். வெப்பம் எந்த பொருளில் இருந்து எந்த பொருளுக்கு பரவும்? ஆன்சர் பார்க்கலாமா? சூடான மற்றும் குளிர்ச்சியான. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சூடான மற்றும் குளிர்ச்சியான. ஓகே, நெக்ஸ்ட் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கடகடன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. கண்ணை மூடிட்டே ஆன்சர் பண்ணிடலாம். 1-2 கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்ற அளவு கொடுத்துருப்போம். கெல்வின். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கெல்வின். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, 35 கொஸ்டின். 35வது கேள்வி. வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நல்லா ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நீர்மமாக திண்மமாக மாறும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நீர்மமாக திண்மமாக மாறும். நெக்ஸ்ட் 36வது கேள்வி. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது?
மின்விசிறி, சூரிய மின்கலன், மின்கலன், தொலைக்காட்சி. அதாவது ஆப்ஷன் ஏ மின்விசிறி, ஆப்ஷன் பி சூரிய மின்கலன், ஆப்ஷன் சி மின்கலன், ஆப்ஷன் டி தொலைக்காட்சி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? எக்ஸாமுக்கு படிக்காதனாலும் டெய்லி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாலே பாஸ் ஆகிற சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி மின்கலன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மின்கலன். அடுத்து 37வது கேள்வி வந்தாச்சு. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா மின்சாரம் தயாரிக்கப்படும் இடத்த வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, 2 விதமா கேட்கலாம். அதுதான் அப்படி கொடுத்துருக்கோம், அல்லது கொடுத்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன பாப்போமா? ஆப்ஷன் ஏ மின்மாற்றி, ஆப்ஷன் பி மின் உற்பத்தி நிலையம், ஆப்ஷன் சி மின்சார கம்பி, ஆப்ஷன் டி தொலைக்காட்சி. சோ ஏயா பியா சியா டியா 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்ச உடனே நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுதான் உங்களோட கெப்பாசிட்டியை நிர்ணயம் பண்ணும். இது வந்து தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது, அசஸ்மெண்ட். உங்களை நீங்களே அசஸ் பண்றது தான் இந்த மார்க் வந்து உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது. ஓகே, ஆன்சர் பாருங்க. மின் உற்பத்தி நிலையம், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. மின் உற்பத்தி நிலையம். ஓகே, நெக்ஸ்ட் 38வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? ஆப்ஷன் ஏ வெள்ளி, ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் சி அலிப்பான், ஆப்ஷன் டி நெகிழி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ வெள்ளி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. வெள்ளி. ஓகே, அடுத்து 39வது கேள்வி. ஒரு மூடிய மின்சுற்று பாயும் மின்சாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு மூடிய மின்சுற்று பாயும் மின்சாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மின்னோட்டம், ஆப்ஷன் பி திறந்த, ஆப்ஷன் சி மின்னியற்றி, ஆப்ஷன் டி மூடிய. சோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மூடிய மின்சுற்று பாயும் மின்சாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் மின்னோட்டம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மின்னோட்டம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஆப்ஷன் ஏ மின்னோட்டம். ஓகே, நெக்ஸ்ட் 40வது கேள்வி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மின்கலம், ஆப்ஷன் பி மின் விளக்கு, ஆப்ஷன் சி இணைப்பு கம்பி, ஆப்ஷன் டி மின்கல அடுக்கு. மின்கல அடுக்கு. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. அவ்வளவுதான் கொஸ்டின். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பை நம்ம எப்படி சொல்றோம்? இதோட சயின்ஸ் முடியுது. அதுக்கடுத்து சோசியல். ஸோ டெய்லி காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் வந்துருங்க. படிக்கவே படிக்காதனாலும் பரவாயில்ல, இதையாவது அட்டன் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஹெட்ஃபோனையாவது காதுல போட்டு வேலை பாருங்க. முடியாட்டினாலும் கேட்டுக்கோங்க ஆன்சரையாவது, எழுதாட்டினாலும். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். மின்கல அடுக்கு. மின்கல அடுக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஸ்கிரீன்ல கொஸ்டின் தெரிஞ்சோடனே நீங்க ஆன்சர் போட ஆரம்பிக்கலாம். பாக்குறவங்க கேட்கறவங்க நல்லா கேட்டு மனப்பாடமா பண்ணிக்கோங்க, மனசுல பதிஞ்சிரும் கேட்க கேட்க. 41வது கேள்வி. சோசியல் வந்தாச்சு, அவ்வளவுதாங்க. இனி வேகமா முடிஞ்சிரும். மார்க் கரெக்டா போட்டே வாங்க, மார்க் போடணும் சொல்லும்.
ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியமர்ந்தனர்? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி கங்கை சமவெளியின் மத்திய பகுதி, ஆப்ஷன் சி காஷ்மீர், ஆப்ஷன் டி வடகிழக்கு. ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியமர்ந்தனர்? ஏ பி சி டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? பஞ்சாப். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. பஞ்சாப். ஓகே, நெக்ஸ்ட். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற இந்த கோட் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிராமணம், ஆப்ஷன் பி ஆரண்யகம், ஆப்ஷன் சி வேதம், ஆப்ஷன் டி உபநிடதம். எதுல இருந்து எடுத்தாங்க வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறது? ஏயா பியா சியா டியா? ஆன்சர் பார்க்கலாமா? உபநிடதம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. உபநிடதம். அடுத்து 43வது கேள்வி. வேத காலத்தில் மக்களிடமிருந்து எந்த வரி வசூலிக்கப்பட்டது? வேத காலத்தில் மக்களிடமிருந்து எந்த வரி வசூலிக்கப்பட்டது? ஏயா பியா சியா டியா? ஆப்ஷன் ஏ ரைத்வாரி வரி, ஆப்ஷன் பி பாலி வரி, ஆப்ஷன் சி ஆ மற்றும் ஆ, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. வேத காலத்தில் மக்களிடமிருந்து எந்த வரி வசூலிக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பாலி வரி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பாலி வரி. உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே எக்ஸாம் முடிஞ்சக்கு அப்புறம் நீங்க வந்து, அதாவது இந்த டெஸ்ட் முடிஞ்சக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம். உங்களோட சந்தேகங்கள் ஃபுல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கிளாஸஸா வந்துடும். அடுத்து, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி ராமநாதபுரம், ஆப்ஷன் டி மதுரை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்க்கணும். பார்க்கலாமா? தூத்துக்குடி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தூத்துக்குடி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. தூத்துக்குடி. அடுத்து 45வது கேள்வி வந்தாச்சு. பௌத்த நூல்களின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அங்ககங்கள், ஆப்ஷன் பி திருப்பிடங்கள், ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி நாலடியார். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சரியான பதில் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. திருப்பிடங்கள் பௌத்த நூல்களோட பெயர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மட்டும் மார்க் போடுங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு. அடுத்து அவ்வளவுதான், முடிய போகுது. சமணத்தின் முதல் தீர்த்தரங்கர் யார்? சமணத்தின் முதல் தீர்த்தரங்கர் யார்? ஷெட்யூல் படி அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட்டுக்கு. சப்போஸ் நான் படிக்கிறதுனால பரவாயில்ல, டெஸ்டாவது அட்டன் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க ரிஷபர், ஆப்ஷன் பி பாசவநாதர், ஆப்ஷன் சி வர்த்தமானவர், ஆப்ஷன் டி புத்தர். சமணத்தின் முதல் தீர்த்தரங்கர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ரிஷபர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ரிஷபர். அடுத்த 47வது கேள்வி. புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். புத்தரை பத்தி கேட்க நினைச்சா ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்பாங்க.
புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? ஆப்ஷன் ஏ லும்பினி, ஆப்ஷன் பி சாரநாத், ஆப்ஷன் சி தட்சசீலம், ஆப்ஷன் டி புத்தகயா. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் எங்க போதனை பண்ணாரு? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சாரநாத். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. சாரநாத். ஓகே, அடுத்து 48வது கேள்வி. மகாவீரரின் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாவீரரின் கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ திரி ரத்னங்கள், ஆப்ஷன் பி திரிகடுகம், ஆப்ஷன் சி திருமூலம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. மகாவீரரோட கோட்பாடு எப்படி சொல்றோம்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ திரி ரத்னங்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. திரி ரத்னங்கள். ஓகே, அடுத்து 49வது கேள்வி. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ காஞ்சி, ஆப்ஷன் பி சைன காஞ்சி, ஆப்ஷன் சி ஜைனம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் சைன காஞ்சி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டின் 50th கொஸ்டின் வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கவனமா படிச்சு எழுதணும், சரியா? டெஸ்ட் எல்லாமே. ஓகே, நான்கு மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? 4 மகாஜன பதங்கள்ல ரொம்ப வலிமையான அரசு எதுன்னு சொன்னாங்க? அங்கம், மகதம், கோசலம், வஜ்ஜி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ்? டக்குன்னு ஆன்சர் போடணும், ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்களே. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மகதம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. மகதம். ஓகே, இப்ப சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஷெட்யூல், அதாவது டெஸ்டோட ஷெட்யூலையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் வந்து 5 சப்ஜெக்ட்மே இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேள்வி மேல உள்ள பயமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களால வந்து முடியும் நினைங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நிதானமா மேக்ஸ் எல்லாம் போடுங்க. மேக்ஸ் ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ்ல மேக்ஸ்ல இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ அதுக்கு தனியாகவே வந்து நான் உங்களுக்கு இனிமேல் ஷார்ட்கட் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒதுக்கி நாங்கள் அதை போடுறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ண புதுசாக நாங்கள் போட உங்களுக்கு வந்து வந்துடும் நோட்டிஃபிகேஷன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரு ஹையஸ்ட் எடுத்துருக்கான்னு பார்ப்போம். நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க, ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அப்படியே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தான் போட போகிறேன். ஸோ உங்களோட மார்க்கை பேஸ்ட் பண்ணுங்க, வித் உங்க பேரோடய போட்டுருங்க. அப்படியே நான் வந்து போட்டுருவேன். ஓகேவா? பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க. அபோவ் 40 எத்தனை பேர், அபோவ் 30 எத்தனை பேர், அபோவ் 35 எத்தனை பேர். நீங்க 10 மார்க் எடுத்தாலும் அது நீங்க எடுத்த மார்க் தான். அதை பெருமையா சொல்றதுல ஒன்றும்
ப்ராப்ளமே கிடையாது. எல்லாருமே மார்க் போடுங்க சரியா. ஒரு மார்க் எடுத்தா கூட அது நீங்க எடுத்த மார்க் தான். ஸோ அதனால போடுங்க. எல்லாருக்குமே நான் ஆல் த பெஸ்ட் சொல்றேன். தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க, எக்ஸாம்குள்ள ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், பை. அடுத்த தேர்வுல சந்திக்கலாம்.